அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் இந்த நொடியே உங்களை நினைத்து நினைத்து உருக ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். அதனால எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம், யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. ஒன் சைட் லவ்வாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சின்ன பேச்சுவார்த்தையாவது இருந்திருக்கணும். உங்களுடைய பெயராவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவிற்காவது ஒரு இன்டராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க, பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை 3 நாட்களுக்கு நீங்க பயன்படுத்தணும். ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் காதலிக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல இன்னும் அதிகமான கவனத்தை செலுத்தணும், அதிகமான அக்கறை எடுத்துக்கணும், நீண்ட நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தினால் போதும். இந்த மெத்தட்ல பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி இருக்கோம். சோ இந்த காம்பினேஷன் இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பிரிந்து வாழும் உறவுகள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்பொழுது எந்த விதமான நெகட்டிவ் மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் மேல கோபமோ வருத்தமோ ஏக்கமோ அல்லது அந்த நபர் உங்ககிட்ட பேசணும்ன்ற எதிர்பார்ப்பு மனநிலையோ இருக்கக்கூடாது. அட் பிரசன்ட் கரண்டா அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட சந்தோஷமா இருக்காங்கன்ற மைண்ட் செட்ல இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். அந்த குறிப்பிட்ட நபருடன் நீங்க சந்தோஷமா இருந்த நிகழ்வுகளை நினைச்சு பார்த்துட்டே மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதுங்க. ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். இதை வேற எந்த லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல மட்டும் தான் பயன்படுத்தணும். ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்தில் சுலபமா நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள். இந்த மெத்தடை பயன்படுத்துறதுக்கு முழு நம்பிக்கை மற்றும் சந்தோஷமான உணர்வு நிலை, இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு தேவை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை 108 முறை நீங்க எழுதணும். பிரிந்து வாழும் உறவுகள் மட்டும் 3 நாளைக்கு நீங்க எழுதணும். ஒரு நாளைக்கு 108 முறைன்னு 3 டேஸ்க்கு கண்டினியூஸா நீங்க எழுதணும். நடுவுல எந்த ஒரு பிரேக்கும் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க எழுதணும். பேப்பர்ல அல்லது நோட் புக்ல நீங்க எழுதலாம். A4 ஷீட் மாதிரி கோடு போடாத நீட்டா இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பேப்பர்ல எழுதுங்க. ஆல்ரெடி கிறுக்குன அல்லது கசங்கி போன பேப்பர்களை நீங்க பயன்படுத்தாதீங்க. நோட் புக் அல்லது டைரியில எழுதுறவங்க ரொம்ப பழைய நோட் புக்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நோட் புக்கா நீங்க யூஸ் பண்ணுங்க. பேப்பர் வாங்கி எழுதுறவங்க மட்டும் நீங்க அன்ரோல்டா வாங்கி எழுதுங்க. அது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நோட் புக் அல்லது டைரியில எழுதுறவங்க கோடு போட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணை நீங்க பயன்படுத்துங்க. ரெட் கலர் மற்றும் பிளாக் கலரை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. பென் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் ஸ்கெட்ச், மார்க்கர், ஹைலைட்டர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க எழுதுற கலர் மட்டும் ப்ளூ கலர் ஆர் கிரீன் கலர்ல இருக்கணும். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டைம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குமோ, கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எழுதாதீங்க. கொஞ்சம் தனிமையில இருக்கிற மாதிரியான டைமிங்ஸா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதும் பொழுது ரொம்ப சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணணும். அவசரமா எழுதாதீங்க. 108 முறை நீங்க எழுத போறீங்க. ஒவ்வொரு முறையும் நிறுத்தி நிதானமா அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட இருக்காங்கன்ற சந்தோஷத்துல நீங்க எழுதணும். ஒரு நாளோ அல்லது 3 நாட்களோ நீங்க எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்கும் இந்த மெத்தடையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தட். அதனால எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். சரி, வாங்க அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 1178 ரீச் ஸ்பீட், நேம் நவ், டிவைன் லவ் டுகெதர். 1178 ரீச் ஸ்பீட், நேம் நவ், டிவைன் லவ் டுகெதர்.
இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். உதாரணத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா 1178 ரீச் ஸ்பீட் ராஜா நவ் டிவைன் லவ் டுகெதர். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா 1178 ரீச் ஸ்பீட் ராணி நவ் டிவைன் லவ் டுகெதர். இது ஒரே லைன்ல இருக்கக்கூடிய வாக்கியம் தாங்க. உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக 2 லைனா நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்க ஒரே லைன்ல இதை எழுதுங்க. நேம் எழுதுறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும், எந்த பெயரை பயன்படுத்தணும்னு. நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபரை நீங்க எந்த நேம்ல கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. ஷார்ட் நேம் அல்லது பெட் நேம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்தலாம். நேம் பயன்படுத்தாதவங்களா இருக்கீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம்ல கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. 108 முறை நீங்க எழுதும் பொழுதே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ அல்லது போன் காலோ கட்டாயமாக வரும். நீங்க கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது இமீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் பிரிந்து வாழும் உறவுகள் கூட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் நீங்க மட்டும் 3 டேஸ்க்கு இதை பயன்படுத்துங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.